வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்ஜா சீட் மில்க் ஷேக். வாங்க அதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் சப்ஜா சீட் இல்லாட்டி பேசில் சீட்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நம்ம கருப்பு எள்ளு மாதிரியே இருக்கும். இது துளசி செடியிலேருந்து கிடைக்கிறது, அதோட விதைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற துளசி செடியில் இது துளசி செடியில் அது ஒரு வெரைட்டி, அதில் கிடைக்கிற விதை தான் இது. இந்த விதை நம்ம பாடி உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இது எப்பயுமே நம்ம உடம்பை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதை ஃபீட் பண்ணுறவங்களும் கன்சீவாக இருக்கிறவங்களும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் சப்ஜா சீட் எடுத்திருக்கேன். அதுவே உங்களுக்கு இந்த கப்பு நிறையா வரும். ஒரு 4 கிளாஸுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போது அதில் தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றி லைட்டாக நீங்கள் ஸ்பூனில் இந்த மாதிரி கிளறி விட்டாலே அது கலர் சேஞ்ச் ஆகுதை பார்க்கலாம். குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ஊறி உப்பிடும். இங்கே பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த மாதிரி லைட்டு க்ரே கலரில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு வடிகட்டிடலாம். ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை திரும்பவும் நம்ம கப்பில் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி திரும்ப பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இது இப்போ இந்த மாதிரி போட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. அது ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா உப்பி வந்துடும். இப்போது நம்ம ஒரு மிக்சியில் 3 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதோட நமக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதையும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு நல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜா சீடை ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போது ஒரு கண்ணாடி கிளாஸில் 2 ஸ்பூன் சப்ஜா சீடை போட்டு அதில் இப்போ மிக்சியில் அடித்து வச்ச பாலை ஊற்றிடலாம். அதில் இப்போது 1 ஸ்பூன் சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக நம்ம பொடியை நறுக்கி வச்ச ஃப்ரூட்ஸை மேலே தூவி ரெடி பண்ணிடலாம். நமக்கு சுவையான சப்ஜா சீட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. இந்த சப்ஜா சீட் உடம்பு உஷ்ணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சம்மர் சீசனில் வாரத்துக்கு ஒரு 2 தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நான் லெமன் ஜூஸுக்கும் அதே மாதிரி சப்ஜா சீடை போட்டிருக்கேன். இதே மாதிரி லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துகிட்டு அதில் ஐஸ் டியூப் 2 போட்டு சப்ஜா சீடையும் போட்டு இஞ்சி புதினாவையும் போட்டுக்கோங்க. போட்டு குடிச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். இது எல்லா ஜூஸுக்கும் நீங்கள் இந்த சப்ஜா சீடை போட்டு குடிக்கலாம். சில்லுன்னு இருக்கிற பால்லேயும் நீங்கள் சர்க்கரையை போட்டு இந்த சப்ஜா சீடை போட்டு குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு மாதுளம்பழ ஜூஸ்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயும் சப்ஜா சீடை போட்டு குடித்தா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சிம்பிளான ஈஸியான நேச்சுரல் ட்ரிங்க்ஸ். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.